உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ராகு ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களால் பயனில்லை. குடும்ப சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டியிருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்க நேரிடும். மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கவலையை அளிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்கும். எத்தகைய செலவையும் தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரன் அமைவதில் சிக்கல்கள் உருவாகும். மனதில் நிம்மதி குறையும். உத்தியோகம். சற்று சிரமமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படக்கூடும். தற்காலிக பணியாளர்களின் நிரந்தர பணி உத்தரவு தள்ளி போகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது கடினமே. தொழில் வியாபாரம். சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினமே என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். கலைத்துறையினர். வருமானம் குறையும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏமாற்றமே மிஞ்சும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்கும். நடிகர்களும் நடிகைகளும் தங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அரசியல் துறையினர். கட்சியில் உங்கள் நலன்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. விழிப்புடன் இருப்பது நல்லது. மாணவ மாணவியர். வித்தியாக்காரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லை. நினைவாற்றல் பாதிக்கப்படும். தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும். விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். கூடிய வரையில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் கடுமையான உழைப்பிற்கும் ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பார்ப்பை விட சற்று குறைவாகவேதான் இருக்கக்கூடும் என கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நியாயமான விலை கிடைக்கும். தனஸ்தானத்திற்கு குருவின் சுபபார்வை கிடைப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கும். பெண்மணிகள். குரு சுக்கிரன் இருவருமே அனுகூலமாக இல்லை. சிறு உடல் உபாதைகளும் குடும்பம் குழந்தைகள் பற்றிய கவலைகளும் மனதை அரிக்கும். விவாக வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தாமதமாகும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பது சற்று கடினம். பரிகாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனியினால் ஏற்படும் தோஷத்தை நல்லெண்ணெய் திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமைகளில் மாலையில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது அந்த தோஷங்களை அடியோடு போக்கும். சந்திராஷ்டம தினங்கள். மாசி 21 பிற்பகல் முதல் 23 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.